தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு ஆண்டுதோறும் ரேஷன் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தைப்பொங்கல் 2024ஆம் ஆண்டு குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2,19,57,402 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் அரசுக்கு ரூபாய் 238.92 கோடி செலவினம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு எத்தனை ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என்பதும் விளக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1 கிலோ பச்சரிசி ரூபாய் 35.20க்கும் 1 கிலோ சர்க்கரை 5% GST உடன் சேர்த்து ரூபாய் 40.61க்கும் முழு கரும்பு போக்குவரத்து செலவினம் வெட்டுக்கூலி சேர்த்து ரூபாய் 33க்கு கொள்முதல் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் 1000 ரொக்க பரிசு இடம்பெற்றிருந்த நிலையில் தற்போதைய அரசாணையில் 1000 ரூபாய் தொடர்பான அறிவிப்பு இடம்பெறவில்லை. மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பு எப்போது வழங்கப்படுகிறது என்றும் குறிப்பிடப்படவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.